ஒரிஜினல் ஃபேஸ் பார்க்கணுன்னு சொன்ன எல்லாருக்கும் இதுதான் என்னோடய ஒரிஜினல் ஸ்கின்னு, நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, இதுதான் என்னோடய ஒரிஜினல் ஸ்கின் டோனு. தெரியுதா? பார்த்தாச்சா? இப்போ வந்து மேக்கப்புக்குள்ளே போயிடலாமா? நான் என்னென்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறேன்றதை வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து போடுறேன். இப்போ வந்து நான் என்ன போட்டு மேக்கப் போட போகிறேன்றது தான் இந்த வீடியோஸ். ஓகே, பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டோனர் வந்து நம்ம போட்டுக்கலாம். டோனர் போட்டதுக்கப்புறம் என்னோடய சின்ன தெரியுது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஏன் இப்படி பண்ணிக்கிறேன்னா அப்படி கையில் எனக்கு ஒரு மாதிரி இப்படி ஒட்டுதா, அது எனக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும் அதனால். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படி விசிறிப்போம். நல்லா உள்ளே போய் அப்சர்வ் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், போட்டுக்கிறேன். இது வந்து சும்மா வீட்டில் இருக்க அப்போ போடுற ஒரு மேக்கப் தான், ரொம்ப ஹெவி அப்படிலாம் கிடையாது. ஏன் கழுத்துக்கும் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, கழுத்துக்கும் நம்மளுக்கு வந்து மேக்கப் ஒரே மாதிரி ஈவனாக தெரியணும், ஈவன் தோசாக்காக தான் கழுத்துக்கும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஓகேயா? போட்டதுக்கப்புறம் மாய்ஸ்சரைஸ் போட்டதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் மெயின் வந்து ரொம்ப சன்ஸ்க்ரீன் தான். நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாத வெளில போய்ட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அண்டங்கக்கா விட நீங்கள் மோசமாக இருப்பீங்க. ஸ்கின் டோனே சேஞ்ச் ஆகி அதுக்கப்புறம் உங்களை பார்க்கவே முடியாதுன்ற அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. ஓகே, நான் ஆக்சுவலி சிம்பிள் மேக்கப் தான். ஆனால் வந்து நான் சொல்கிற ஒரே ஒரு சீக்ரெட், நான் போடுற இதே மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, நீங்கள் இப்போ நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணுற பர்சன், ஏன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுவேன், ஆனால் மார்னிங்கும் வந்து அதே மேக்கப் உங்களுக்கு செட்டில்டாக இருக்கும். எப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் போடுற டோனர் இதெல்லாம் வந்து நல்லா வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து காத்தார விட்டுட்டு அதுக்கப்புறம் காத்தார விட்டு போடுறீங்களா, ஸோ வந்து ஃபேஸில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிட்டு அது வந்து கொஞ்சம் மார்னிங் வரைக்கும் வந்து இப்போ நைட்டு போட்டிங்கன்னா மார்னிங் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமே மார்னிங் வரைக்குமே இந்த ஃபேஸில் வந்து நீங்கள் போட்ட எல்லாமே வந்து இருக்கும். டோனர் எல்லாமே அப்படியே ஃபேஸ் இப்போ தான் வந்து மேக்கப் போட்டு வந்தியா தூங்கி எழுந்தோன்னு அப்படின்ற அளவுக்கு கேட்பாங்க, அந்த மாதிரி வந்து இருக்கும். நான் சீரியஸாக சொல்கிறேன், இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். ஓகேயா? அதுக்கப்புறம் வந்து இது வந்து போபி ப்ரௌன் நினைக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து எனக்கு நைக்கால் ஏதோ சம்திங் வாங்கும் போது ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்த ஒரு ப்ராடக்ட்டு. இது சீரியஸாகவே ரொம்பங்க, ஆனால் நம்ம இப்போ வாங்கணும்னு நினச்சா கூட முடியாது. ஒரு 2 ரூபி பேக் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது பாருங்கள், இப்போ நான் போட்டுட்டு என் ஃபேஸ் வந்து நான் உங்களுக்கு சீரியஸாக சொல்கிறேன் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. நம்பவே முடியாதுன்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த ஒரு இது என்ன நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், ஈவன் டோராக பிளெண்ட் பண்ணிக்கணும். ஆக்சுவலி நான் வந்து மிரர் எடுக்கவே மறந்துட்டேன், அதனால் வந்து நான் பிளெண்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நான் இங்கே பாருங்கள், பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாபி மாதிரியே இருக்குல்ல, க்யூட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ஸில் வந்து இந்த பேலட், இது வந்து என்ன எனக்கு தெரியலைங்க, ஃபேஸ் பேலட் அப்படின்னு இருக்குது. இந்த ப்ளஷ் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் என்ன ஷேட்ஸ் அப்படின்னா இந்த ஒரு பிங்க் ஷேட்ஸ் மாதிரி இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், 2 சைடும் பிங்கிஷாக இருக்கான் ப்ளஷ் பண்ணதுக்கப்புறம். இந்த டைமில்
உங்களுக்கு என்ன ஷேட்ஸ் வந்து ஐ மீன் ஷிம்மரி ஷேட் இதுக்கு காமிக்கிறேன். ஷிம்மரி ஷேட் எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைக்காவில் வந்து ஒரு 4-5 ஷேட்ஸ் வந்து நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதில் வந்து என்ன ஷேட்னா பிங்க் ஷேட் தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா பிங்க் ப்ளஷ் போட்டிருக்கோம்ல, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு அளவுக்கு வந்து பிங்க்கில் வந்து நம்ம ஷேட்ஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும். இப்போ அதிலே கூட மார்ஸ்லேயே கூட வந்து ப்ளஷ் வந்து நீங்கள் போடலாம். ஆனால் நான் போட மாட்டேன். எனக்கு வந்து நைக்கா வந்து ஐ ஷேடோஸில் மட்டும் நைக்கா வந்து சீரியஸ்லி சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்விஸ் பியூட்டியோ எதுவுமே ஒன்று போனால் ஒன்றும் இல்லை சூப்பராக இருக்குமா, அதை அப்படிதான் சொல்லிக்கிறேன். லைட்டடாக மைல்டாக போகும் தெரியுதா? நான் ஜூமிங்கில் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. மேக்கப் போட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். அப்போ நான் வெறும் ரொம்ப லைட்டட் ஷேட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ். ஸோ இதில் வந்து மார்ஸ்லேயே வந்து மார்ஸ் தான் ப்ரௌன் ஷேட்ஸ். அதுக்கு மேலே வந்து டேஸ்லரோட வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே பேட்சப் பண்ணிப்போம். லைட்டாக தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு ரொம்ப டார்க்னஸ் தான் இருக்கும். அதனால் நான் லைட்டடாக யூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள். ஓகே, இந்த சைடும் அதே தான் யூஸ் பண்ண போகிறேன். கோம் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கோமில் இருக்கிற அளவு எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து போட்டோம்னா நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான பென்சில் வந்து நான் ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். இது வந்து இதுவும் மாஸ் தான், மேடி பக் அப்படின்னு சொல்லிட்டு லைன் ஃபஸ்ட் எடுத்துக்குவோம். இதுக்கு மேலே ஒரே ஒரு 2 டாட் தெரியும். முடிஞ்சிச்சு. இதுதான் என்னோடய மேக்கப்பு. இதுக்கு மேலே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ஐலைனர் போட்டுக்கணும். ஐலைனர் தான் மஸ்ட். இது வந்து நான் டார்க், இப்போதைக்கு நான் டார்க் அண்ட் தென் லாக்மியும் வச்சுருக்கேன். லாக்மியும் இருக்குது. லாக்மி ஆனால் இப்போ நான் யூஸ் பண்ணுறது இல்லை. அது வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஏன்னா வந்து ஒரு மாதிரி பிளாக்கிஷ் ஷேட்ஸ் ரொம்ப வந்து இருக்க மாதிரி. அதனால் நான் இப்போ வந்து டார்க் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நான் இப்போ ஐலைனர் போட்டுக்கிறேன். நான் வந்து இப்போ ஐ ஷேடோஸ் போட்டு முடிச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா பொட்டு நிறைய பேர் வந்து நீங்கள் ஸ்டிக்கர் போட்டு எங்கே வாங்குறீங்கன்னு கூட கேட்டிருக்கீங்க. ஸ்டிக்கர் போட்டலாம் இல்லை, அப்படியே எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸ்டிக்கர் போட்டலாம். எப்படி இருக்குது? இப்போ தான் ஒரு பொண்ணு மாதிரி வந்து இருக்கா? கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, தென் ஃபைனல் முடிச்சிட்டேன். தட்ஸ் இட். இது தாங்க மேக்கப்பு. இது வந்து மேக்கப் லிஸ்ட்டில் வந்து நிறைய பேர் சொன்னீங்கன்னா கூட ஓகே. ஏன்னா நிறைய திங்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணல. ஒரே ஒரு காம்பேக்ட் பவுடர், ஒரே ஒரு ப்ளஷ், ஒரே ஒரு லிப்ஸ்டிக், ஒரே ஒரு லிப் லைனர். தட்ஸ் இட். அப்புறம் வந்து டோனர், தென் மாய்ஸ்சரைஸ், சன்ஸ்க்ரீன்.
ஜஸ்ட் ஒரு 10 ப்ராடக்ட் வச்சு இவ்வளோ பியூட்டி ஆக முடியும்னு சொல்லிட்டு யாருக்குன்னா தெரியுமா அப்படின்றது வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இதோட வந்து இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ஃபுல் ரெடி ஆகிட்டதுக்கப்புறம் என்னோடய ஃபுல் வியூ வந்து நான் காமிக்கிறேன். பாய்.